வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. அது சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியும், அப்ளைவும் பண்ணியிருப்பீங்க. அதற்கான எக்ஸாம் டேட்டும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்பவே டேட் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்த மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் உங்களுக்கு தேர்வு அப்படின்றது நடைபெறும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் தேர்வர்கள் அப்ளை பண்ண எல்லாருமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஓகே, இந்த ஜாப் அப்படின்றது நமக்கான ஒரு வேலை, இந்த வேலையில் கண்டிப்பாக நம்ம போயிடலாம், இதுதான் வந்து நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய பூஸ்டப் கொடுத்து நம்மளும் வந்து அதில் அப்ளை பண்ணி ஓகே இந்த ஜாப்புக்கு நம்ம படிப்போம், ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு மைண்டில் நிறைய கால்குலேஷன்லாம் போட்டு வச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த ஃபயருங்கிறது ஒரு 1 வீக்கில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இப்போ வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இதுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளில் வந்து 2 வாரத்தில் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அப்படியே ஒரு பரபரப்பாகிடும். ஐயோ, ஹால் டிக்கெட் வந்துருச்சு, இதுக்கு மேலே எக்ஸாம் வேறு வந்துடுமே அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் பரபரப்பாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷர் ஆகி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். ஏன்னா நமக்கு தேர்வுக்கான டேட்டு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. 30ஆம் தேதி தான் நடக்குது, 29, 30 தான் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இருந்துன்னு இல்லை, இதுவே லேட்டு. ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட். ஏன்னா வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத மிஸ் பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து திரும்ப திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்காது. ஏன் இதை வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம், முன்னாடியே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 2 முறை வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தேர்வுக்கு முன்னாடியே 2 முறை ஒரு ஜாபை வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ தேர்வு எழுதுனதுக்கப்புறம் கூட இன்னும் ஒரு 1000 வேக்கண்ட் வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே நல்லா படிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்களாக எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு ஜாப் கன்ஃபார்மு, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலைனாலும் ஜாப் கன்ஃபார்ம்னு உள்ளே போய் உட்காந்துடலாம், நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டா. ஸோ கட் ஆஃப் விட 1-2 கம்மியாக இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் வேலை கிடச்சிடும். அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப லோ மார்க், ரொம்ப பிலோ மார்க்கில் எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ இன்னும் ஒரு நாள் உட்காந்து படிச்சிருந்தா பரவாயில்லையே, நமக்கு வந்து இந்த வேலை கிடச்சிருக்குமோ, இன்னும் ஒரு 2 நாள் படிச்சிருந்தா போதுமா, இன்னும் ஒரு 1 ஹவர் டைம் கிடச்சிருந்தா போதும், எனக்கு இந்த டாபிக் மட்டும் நான் கவர் பண்ணியிருந்தேன்னா அதில் ஒரு 10 மார்க் வாங்கியிருப்பேன், அந்த 10 மார்க்கில் எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அதை வந்து நினச்சி லைஃப் லாங் ஃபீல் பண்ணுற மாதிரியான நிலைமைகள் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், வேறு எங்கேயாவது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணலாம், வேறு ஏதாவது ஹெவி ப்ரெஷரான ஒரு ஜாபில் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு 1 ஹவர் நீங்கள் இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு தெரியும், எனக்கு அறிவு இருக்குது, நான் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, எனக்கு தெரிஞ்சதை போய் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் எழுத முடியும். பட் வேலைக்கு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்ம சொன்ன மாதிரி தான், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்கில் ஒரு 5 மார்க்கில் வெளில வந்துட்டு அதுக்கு வருஷக்கணக்காக ஃபீல் பண்ணுற மாதிரியான நிலைமை ஆகிடும். ஸோ நம்ம ஒரு 10 மார்க் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் செட்டிலு, நம்ம லைஃப்னு இல்லை, நம்மளோட ஃபேமிலியோட லைஃபே செட்டிலு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஹாயாக உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் சேலரியை வாங்கிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ரைவேட் செக்டரில் இவ்வளோ இதில் கஷ்டப்பட்டு படிக்கணும், அதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். ஒரு 30,000 40,000 ப்ரைவேட் செக்டரில் வேலைக்கு தராங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த வேலைக்கும் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும், என்ன தான் ப்ரைவேட்டில் வேலை பார்த்து, என்ன தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறோம், அதுக்காக தான் சொல்கிறோம், இதை தொடர்ச்சியாக படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றது. ஸோ இதில் வந்து காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து மறுபடியும் அதிகரிக்கும், 100% சொல்கிறோம். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க 2 முறை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு எழுதுனதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்வு எழுதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது வந்து சான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதை விட்டுட்டு நான் அடுத்த முறை ட்ரை பண்ணுறேன், இல்லை அதுக்கு அடுத்த முறை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் பாராக இருந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால நீங்கள் படிக்க முடியாமல் போயிருக்கலாம், ஏதோ சம்திங் என்ன வேணாலும் ஆகிருந்துருக்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு எலிஜிபிள் இருக்குது, இதற்கான இந்த ஜாபுக்காக நான் இந்த இதுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணோம்.
பட் அந்த தாட் வந்து இப்போ வரையும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இதை படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் தேவையில்லாத இடத்துலையோ தேவையில்லாத நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்படியும் ஒரு 1 ஹவர் ஃபோனை, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு அது இதுன்னு எதையாவது ஒன்று பார்த்துட்டு டைம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு 1 ஹவர் படித்தா கூட போதும். என்ன ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குறது மட்டும் விடுறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த 1 ஹவர் டைம் மட்டும் இதுக்கு கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண்களே வாங்கலாம். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு, படிப்பு சம்மந்தமாக செலவு பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா படிப்புக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதுதான் உண்மை. என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த தேர்வுக்குன்னு இல்லை. நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸில் எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் சேம் இது ரிலேட்டடாக தான். இதில் ஒரு 50% வந்து அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்டு, அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டு தான். அதனால் எதுவும் குறைஞ்சி போகிறதெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா தேவையில்லாத தண்ட செலவாக ஒரு ஹோட்டல் போகிறோம், மூவி போகிறோம் அப்படின்னா 1000 2000 செலவு பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டீரியலுக்காக நம்ம வந்து இதுக்காக படிப்புக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேணாம். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நம்மளுக்கு அறிவை வளர்க்குறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கிது அப்படின்ற மாதிரி தான். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிட்டோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸில் நம்ம சிவில், ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கல் 3 சப்ஜெக்ட்டும் டிப்ளமோ அண்ட் டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. அல்லது நீங்கள் வந்து டிப்ளமோ தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கும் அவைலபிளாக இருக்குது. டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு நோட்ஸு ப்ளஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்ஸு ப்ளஸ் தமிழ் இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். டிப்ளமோ படித்த கேண்டிடேட்ஸ்க்கு எம்சிக்யூ கொஸ்டின், அதாவது 10 யூனிட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வந்து 10 யூனிட்டில் எம்சிக்யூ கொஸ்டின் ப்ளஸ் ஜிஎஸ்ஸு ப்ளஸ் தமிழ் இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ், அதாவது நம்ம கொடுக்குறதுல ஃபுல்லாக 600 மார்க் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா 600 மார்க்குமே கவர் ஆகிடும். இதில் நீங்கள் எக்ஸஸாக எங்கேருந்து ஒரு லைனை கூட வெளியிலேருந்து படிக்கவே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலேருந்தே கவர் ஆகுது. ஸோ நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது 99% இதிலேருந்து தான் கொஷின்ஸ் அப்படின்றது வரும். ஏன்னா நம்ம கொடுக்குறதுல அவ்வளோ இருக்குது. உங்களோட 10 யூனிட் மெயின் சப்ஜெக்டோட 10 யூனிட்டு கொடுத்துருவோம். அது போக ஜிஎஸ் எல்லா டாபிக்ஸுமே கொடுத்துருவோம். 450 மார்க்கு வந்து ஸ்கோரிங் மார்க். அந்த 450 மார்க்குக்கும் மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும். ப்ளஸ் அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்கு வந்து 150 மார்க்கு. அதுக்கும் உங்கள் கையில் வந்து மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். ஸோ அது போக நமக்கு இன்டர்வியூ வரையுமே கைடன்ஸ் அப்படின்றது கொடுப்போம். இன்டர்வியூவில் என்ன மாதிரி கேள்விகள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற A to Z கைடன்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிட்டு இது மூலயமா பயன்பெறுங்க அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.